என் பிறந்த நாளன்று அலுவலக உணவு இடைவேளையில் லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கொண்டு சாப்பிடப் போன என் அலுவலக நண்பனை நிறுத்தி, "வாடா ஹோட்டலில் சாப்பிடப் போவோம்" என்றேன். "நல்ல வேளைடா, இந்த யூடியூப் சாப்பாட்டிலிருந்து தப்பிச்சேன்" என்றான். இருவரும் 1 மணி நேரம் அதிகமாக விடுமுறை அனுமதி வாங்கிக் கொண்டு பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டோம். சிட்டியின் அவுட்டரில் இருக்கும் மதிய உணவு மட்டும் இருக்கக்கூடிய உணவகத்திற்கு பயணப்பட்டோம். சிறிது தூரத்தில் சாலையின் பக்கவாட்டில் இருந்த அந்த பதாகை கண்ணில் பட்டது. அதை தாண்டி இருக்கக்கூடிய பேக்கரியில் வண்டியை நிறுத்தினேன். "என்னடா இங்க வண்டியை நிறுத்துற? ட்ரீட் என்ன டீயும் பண்ணும் தானா?" என்று பதறினான் நண்பன். "இர்றா வரேன்" என்று சொல்லிவிட்டு பேக்கரிக்குள் சென்று 5 சாக்லேட் பாக்கெட்டுகளை வாங்கி கொண்டு வந்தேன். "ஏன்டா இவ்வளவு சாக்லேட்?" என்று கேட்டான். ஏதும் சொல்லாத நான் பைக்கை எடுத்துக்கொண்டு பதாகை காட்டிய வழியில் பயணப்பட்டோம். இறுதியில் இருந்தது அந்த ஆதரவற்றோர் குழந்தைகள் காப்பகம். நாங்கள் சென்ற நேரம் குழந்தைகள் உணவருந்திக் கொண்டிருந்தனர். நிர்வாகியிடம் விவரத்தை சொல்லி, குழந்தைகளுக்கு இந்த சாக்லேட்டுகளை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்பட தயாரானேன். "இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு செல்லலாம்" என்றான் நண்பன். "சரி வா" என்று மூவரும் பிள்ளைகள் இருந்த இடத்திற்கு சென்றோம். அங்கிருந்த பணிப்பெண்ணை அழைத்து, "ஒரு பெரிய தட்டை கொண்டு வாருங்கள்" என்று அனைத்து பாக்கெட் சாக்லேட்டுகளும் அதில் கொட்டினேன். "குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்க வேண்டாம், அவர்கள் வேண்டுமளவு எடுத்துக் கொள்ளட்டும்" என்று நான் சொன்னதை அப்படியே அவரும் செய்து கொண்டிருந்தார். என் அருகில் உட்கார்ந்திருந்த குழந்தை எச்சில் கையில் சாக்லேட்டை பிரிக்க முடியாமல் கையில் வைத்திருந்தாள். அதை வாங்கி பிரித்து ஊட்டி விட்டேன். "ஹாப்பி பர்த்டே மாமா" என்று மீண்டும் ஒரு முறை வாழ்த்துச் சொன்னாள். அந்த குழந்தையிடம், "என்ன படிக்கிற தங்கம்?" என்று கேட்டேன். "4வது படிக்கிறேன்" என்றாள் அவள். சிறிது யோசித்துவிட்டு, "மாமா, எங்க அப்பா அம்மா இறந்த பிறகு என் தாத்தா என்னை இங்கு கொண்டு வந்து விட்டார். வாரத்திற்கு ஒரு முறை தின்பண்டங்களை வாங்கி கொண்டு என்னை பார்க்க வருவார். இப்போது அவரும் உயிரோடு இல்லை" என்று உறவுகளற்ற நிலையை கூறியதும் என் ஈரக்குலையை பிழிந்தெடுப்பது போல இருந்தது. போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தாலும் என் நினைவு மொத்தமும் அந்த குழந்தையின் முகமாகவே நிலையுற்றி நின்றது. மாலை வீடு திரும்பியதும் வாசற்படியில் என் இளைய மகன் அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தான். விவரம் கேட்டேன். ஊரிலிருந்து என் அப்பா தொலைபேசியில் அழைத்திருக்கிறார். எத்தனை முறை கெஞ்சியும் போனை வாங்கி பேசாததால் மனைவியை அடித்திருக்கிறார். "ஏன் இப்படி செய்தாய்?" என்று என் மகனிடம் கேட்டேன். "அவர் டெய்லியும் தான் போன் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசி பேசி எனக்கு போர் அடிக்குது" என்றான். என்னவென்று சொல்வது? ஆதரிக்க ஆளில்லாமல் அன்பிற்காக இயங்கும் பலர், மலிவாக கிடைப்பதனால் உறவின் உன்னதத்தை புரியாத சிலர், இருப்பதையும் இல்லாததையும் இருகரைகளாக்கி வாழ்க்கை என்னும் நதியை ஓடவிட்டிருக்கிறான் இறைவன். அதை சமன் செய்ய இருப்பவர் இல்லாதவருக்கு கொடுப்போம். கிடைத்த அத்தனையின் அருமையும் உணர்ந்து வாழ்வோம். இருப்பதை விட்டு இல்லாததை தேடியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தன்னிலை உணர்ந்தாக வேண்டும். தவித்திருப்போரை பார்த்து நாம் பயந்து திருந்தியாக வேண்டும்.